வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு நமது உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னும், தேங்காயும் அது சார்ந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தேங்காய் பால்லையுமே மருத்துவ நன்மைகள் இருக்குது. தேங்காய் பால் வளமான அளவில் மருத்துவ நன்மைகளை கொடுக்கறது காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பால் நிறைந்திருக்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோதெனிக் அமிலம், ரிபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புக்களில் கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், இவை எல்லாமே இருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நமக்கு தேங்காய் பால் அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இருக்கா? அந்த நோயை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளணும், மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய உடலில் இரும்புச்சத்து குறைபாடால் தான் ரத்த சோகை நோய் நமக்கு ஏற்படும். தேங்காய் பாலில் வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கிறதுல அதை சரி பண்ணிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இரும்புச்சத்து நம்மளுடைய உடலில் குறையும் பொழுது அது ரத்தப்புரதமான நமக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை ரத்த சிகப்பு அணுக்களில் குறைய வச்சிடும். ஸோ ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு நம்முடைய உடலில் சப்ளை ஆகும்போது தான் நம்ம சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லை, ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கடுமையாக உடல் வலிக்கிறது, கடுமையாக கவனமின்மை ஏற்படுறது, அதாவது கவனச்சிதறல், இது எல்லாமே இருக்கும். இவை எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். இதை சரி பண்ணணும்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம போக்கணும். இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா அந்த ஒரு கப் தேங்காய் பால்லேயே உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ சிறியவர்கள், நடுத்தர வயதினர் இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரத்த சிகப்பணுக்கள் கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால அவங்க ரத்த சோகையிலிருந்து விடுபட்டுருவாங்க. போதுமான அளவுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு, சூப்பர் ஃபுட்டெல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை அடக்க செய்யும். அதனால் அதிக உணவு சாப்பிடுவதை தடுத்து உடல் எடையை அதிகரிக்கிறத தடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அந்த உணவு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் கலோரிகள் குறைவு தான். போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து, நார் சத்து, அமினோ அமிலங்கள் எல்லாமே கொடுத்து பசியை கட்டுப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் இருக்கக்கூடிய நார் சத்து போன்றவை, அமினோ அமிலங்கள், இவை எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். இதனால் ஆங்காங்கே நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைப்பிடிப்பு, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொப்பை போன்ற அந்த அமைப்பு, இந்த மாதிரி கொழுப்பு படிவுகள்லாம் நமக்கு கரைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நம்ம பெறுவோம். ஸோ வெயிட் லாஸ் உங்களுக்கு வேணும், சாத்தியப்படணும், பக்க விளைவுகளே இல்லாமல் வெயிட் லாஸ் கனக்கச்சிதமாக நம்மளுடைய உடலை வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த டயட்டில் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வாதம் தொடர்பான பிரச்சனை பொதுவாக யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி முடக்குவாதம், கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பாலில் செலினியம் சத்து அதிகமாக இருக்குது. எனவே இந்த வாதம் தொடர்பான பிரச்சனையான முடக்குவாதம், கீழ்வாதம் இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல் தேங்காய் பாலில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதால ரத்த கொதிப்பினுடைய அளவையுமே இது குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த கொதிப்பு அப்படின்னா உங்களுடைய நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த ரத்த கொதிப்பை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த பொட்டாசியம் சத்து வேணும். அந்த பொட்டாசியம் சத்து தேங்காய் பால் உங்களுக்கு இருக்கிறதால வாதம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம், ரத்த கொதிப்பு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், இதயம் தொடர்பான நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கும், குணப்படுத்துறதுக்குமே தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, முக்கியமாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்குது. எனவே தேங்காய் பாலை உணவுகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளும் பொழுது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறையும், நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கிறதாக தான் ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இதனால உங்களுடைய இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும்.
மேலும் அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படியாமலும் பாதுகாத்துக் கொள்ளப்படும். இதன் மூலமாக ரத்த நாளம் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பு வந்து சீரான அளவில் இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை இது பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொதிப்பு குறைக்கிறதுக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நமக்கு இந்த மோனோலாரின் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் எதுனா தாய்ப்பால் தான். ஸோ தாய்ப்பாலை தவிர்த்து நமக்கு தேங்காய் பால் இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகப்படுத்தப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம நலம் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது, நம்ம நலமோடு இருக்கலாம். நம்முடைய உடல் பலம் பெறுவதற்கெல்லாம் நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதனால எலும்புகளுமே நமக்கு பலமாக இருக்கும், தசைகள், நரம்புகளும் பலமாக இருக்கும். இப்போ வயது முதிர்வினுடைய காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காதாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அவங்க மிகுந்த சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்களாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் பால் வந்து கொடுக்குங்க. ஸோ இதனால் எலும்புகள் வந்து பலமாக இருக்கும். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து வந்து மிக மிக அவசியமான ஒன்று. அதே போல் பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம்தான். அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கும். தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதால தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது எலும்புருக்கி நோய் போன்றவையெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும். ஸோ உங்களுக்கு வந்து தசை பிடிப்பும் ஏற்படாது, தசைகளில் வலியும் இருக்காது, நரம்புகளில் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே இருக்காது. எலும்புகள் தொடர்பான பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. உடல் உங்களுக்கு உறுதியாக பலம் பெற ஆரம்பிக்கும். சர்மம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறது. சர்மம் தொடர்பான தொற்றுகள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, தேங்காய் பால் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோளுடைய பளபளப்புத்தன்மையை தேங்காய் பால் வந்து நமக்கு அதிகரித்து கொடுக்கும். தோலினுடைய நிறத்தையும் கூட்டி இளமை தோற்றத்தையுமே தக்க வைக்கும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் நம்முடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு இது மாதிரி எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நமக்கு கொடுக்கறதால எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படாது. அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண் பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போல ஒரு மருந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். எனவே வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க எல்லாம் தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது விரைவிலேயே அந்த புண்கள் வந்து ஆறிவிடும். அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பால் இருக்கு. மருத்துவ நன்மைகளும் தேங்காய் பால்ல இருக்குங்க. இப்போ குடல் புண், அல்சர் உங்களுக்கு ஏற்பதற்கான காரணம் என்னன்னா, நீங்க காலை உணவை வந்து சாப்பிடாம போறதாலையும் காரசாரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதால தான் ஏற்படும். நீங்க காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதா உங்களுடைய குடலுக்கு நல்லது. ஸோ அதுல இருந்து நீங்க விடுபட்டு விடுங்க. காலை உணவை மறக்காம சாப்பிடுங்க. அது கூடவே தேங்காய் பாலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடல் புண்கள் விரைவில் உங்களுக்கு வந்து ஆறிடும். ஸோ நலமாக இருங்க. தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக உங்களை பராமரித்துக் கொள்ளுங்க. தேங்காய் பால் வந்து வெறும் வயிற்றில் எந்த நேரத்திலுமே குடித்தாலுமே உடலுக்கு நல்லது தான். அதை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.